வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் நீங்கள் அனைவரும் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 22வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் அங்காரன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து கதிர்வீச்சுகளும் எம்பெருமான் 6 படை வீடு கொண்ட முருக பெருமானிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் செவ்வாயின் அதிதேவதையான முருகனை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகாசக்தியிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று கொண்டு நல்லபடியாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம் மேசம் ராசி. காலச்சக்கரத்திற்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான நெருப்பு ராசியான மேசம் ராசி. மேசம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்று அதிகாலை 12:04 வரை அசுபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 13வது திதியான திரியோதசி திதி இன்று இரவு 9:34 வரையும், அதற்கு அடுத்து 14ஆம் திதியான சதுர்தசி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும், ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 6ஆம் வீடான கன்னி ராசி, புதனின் வீடான பூமி ராசியான கன்னி ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், அந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் அஸ்த நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மேசம் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் இன்று அதிகாலை 12:04 பிறகு பயணம் செய்து நம் அனைவருக்கும் பலன்கள் கொடுக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக அமையப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை பொறுத்து, சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு ராசியில் செல்லும் பொழுதும் மற்ற கிரகங்களும் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை கணித்து ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலனாக சொல்லப்படுகிறது. இங்கு சொல்லக்கூடிய பொது பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ராசிக்கும் குறைந்தது 5 கோடி மக்களாவது இருப்பார்கள். மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, செவ்வாயும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்மஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது இனிமையான பயணமாக இருக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து அவர் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் தைரியத்தை தர இருக்கிறார். சிறப்பாக செயல்படுவதற்கான தன்னம்பிக்கையும் சேர்த்தே தர இருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமைப்பாகவும் உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் சிறந்த நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களை ஆட்சி செய்யக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டிலேயே இருந்து நற்பலன்கள் தருகிறார் உங்களுக்கு. ஆமாம் அன்பர்களே, உறவு வகையில் அவர் தரக்கூடிய பலன்கள் உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் இடையே அதிக அளவு அன்பு பாசத்தை கொடுக்க இருக்கிறார். காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை அதிக அளவு தந்து மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமைத்து தர இருக்கிறார். அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களை கடந்து செல்லும். ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கி உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார்கள். இரகசிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னடக்கத்தை தர இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பெரிய மனித தன்மையும் சேர்த்தே தர இருக்கிறார். இன்றைய தினம் மனதை ஆளுமை செய்யக்கூடிய சந்திரன் இரகசிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் காரணமாக உங்களது எண்ண அலைகள் அனைத்துமே இரகசியமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் அமையும். உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி தொழில் வகையில் உங்களுக்கு பலன்கள் தர இருக்கிறார் இன்றைய தினம். ஆமாம் நண்பர்களே, தொழில் ரீதியாக தொழிலில் இயங்கி வரக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாம் முழுமையாக விலகக்கூடிய அளவில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகத்தை கொடுக்க இருக்கிறார் சுக்கிரன். ஆமாம் நண்பர்களே, யோகம் வரும், உங்களை தேடி கௌரவமான பதவிகள் ஓடி வரும், நீங்கள் எதிர்பார்த்த பெயரும் புகழும் வந்து சேரும். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆமாம் அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து தைரியத்தை தர இருக்கிறது. மனது சார்ந்து சுய சிந்தனையை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் பணவரவை லாபகரமாக அமைத்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களை இயக்கக்கூடிய உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி புதன் நட்பு வீடாகிய மேசம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு தொழில் வகையில் வேலை பணி வகையில் நன்மைகள் தர இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையின் சிறப்பான இடத்திற்கு வருவதற்கான அமைப்பாக அந்த உதவி இருக்கப் போகிறது. கடகம் ராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களை இயக்கக்கூடிய உங்களை வழிநடத்தக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் முழுமையாக உங்களை ஆட்கொள்ள இருக்கிறார். அவர் தரக்கூடிய பலன்கள் 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய தசமஸ்தானம் என அழைக்கக்கூடிய மேச ராசியின் பலன்களை சிறப்பாக தர இருக்கிறார். தொழில் ரீதியாக வேலை பணி ரீதியாக அவர் தரக்கூடிய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களது மைண்டும் மனசும் ஷார்ப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி சந்திரனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சமமான பலன் தரக்கூடிய மேசம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு காரணமாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. சிம்மம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரனும் சூரியனும் தரக்கூடிய பலன்கள். சந்திரன் தாய்க்கு காரகமானவர், சூரியன் தந்தைக்கு காரகமானவர். தாயும் தந்தையும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய நாள், நல்ல நாள். சிறந்த அறிவை தர இருக்கிறார்கள், நிறைவான ஆற்றலையும் சேர்த்தே தர இருக்கிறார்கள். பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சுபகாரியம் தொடர்பான தடைகளை நீக்கி உத்தரவிட இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, உங்களது பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீக்கி தரக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இதன் தொடர்ச்சியாக திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கிறது. தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறது. இதன் நற்பலனாக உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல மனநிலையை வந்து அடையும். அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை, நீங்கள் செய்யக்கூடிய தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதையே இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்தி இனிமையாக கடந்து செல்கிறது. கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மேசம் ராசி என்பது அஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரனும் புதனும் உங்களை இயக்கி பலன்கள் கொடுக்க இருக்கிறார்கள்.
சந்திரன் 8ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி, உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய புதன் 9ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். அதாவது நட்பு வீட்டில் பயணம் செய்கிறார். அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறார். நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் தர இருக்கிறார் புதன் பகவான். 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக மனது சார்ந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கு சந்திரனுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் சந்திரன் உங்களது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்களையும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது என்பது இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக கடந்து செல்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். சுபஸ்தானத்தில் உங்களது வீட்டிலிருந்து 9ஆம் இடமாகிய ரிஷபத்தில் செல்லக்கூடிய புதன் ஆயுளை சிறப்பாக்கி தருவார். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தருவார். மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் கலஸ்திரஸ்தானத்திலும் சுக்கிரன் ஆட்சி வீட்டிலும் பயணம் செய்து உங்களை இன்றைய தினம் இயக்குகிறார்கள். சந்திரன் மனது சார்ந்து சுய சிந்தனையை கொடுக்க இருக்கிறார். உடல் உறுப்புகள் சார்ந்து சுறுசுறுப்பையும் சேர்த்து தர இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் தொடர்பான ஏற்பாடுகள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகமாக அமைத்து தருவார். ஆமாம் அன்பர்களே, அதோடு மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய இளம் தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இன்றைய தினம் சந்திரன் கொண்டு வந்து தருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடமைகளை கடந்து செல்ல வேண்டிய இனிமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. உங்களை இயக்கக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது உங்களுக்கு தரக்கூடிய கடமைகளை, அந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து வகையான நன்மைகளையும் அதற்கான மனநிலையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். விருச்சிகம் ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசியில் இருவருமே பயணம் செய்கிறார்கள். ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் நேரடியாக சண்டையிடுவது மட்டுமல்ல, தனது அன்பாலும் பாசத்தாலும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை வெற்றி கொள்வது என்பதே மிகவும் சிறப்பான அமைப்பு. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் மேசம் ராசியில் சந்திரன் சொல்லக்கூடிய வெற்றி பயணம் பந்த பாசத்தை கொடுத்து அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய வெற்றியினை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து தருவார் அன்பாக. வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்துடைய நற்பலன்கள். படித்து பட்டப்படிப்பு படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் நீங்கள் விரும்பியபடி, நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு வேலைவாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்பை இன்றைய தினம் உருவாக்கி தரும். அன்பர்களே, இளைஞர்களும் இளம்பெண்களும் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, குருவும் சந்திரனும் இன்றைய தினம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார்கள். எந்த வகையான பலன்கள்? சந்திரன் 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் புத்தியை கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி வந்தடைய போகிறது என்பதே இன்றைய தினத்துடைய கருத்து. அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன் தன்னம்பிக்கை தர இருக்கிறது. நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த லட்சியத்தில் உறுதியையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. ஆமாம் நண்பர்களே, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு மேச ராசியில் இருந்துதான் ஆன்மீகம் தொடர்பான நன்மைகள் அனைத்தும் வந்தடைகிறது. ஆன்மீகம் தொடர்பாக, தெய்வ நம்பிக்கை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும்
சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. பூமி ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் செல்லக்கூடிய பயணம் பண வரவுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, பண வரவுகள் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக போகிறது. மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை இயக்குகிறார்கள். இருவருமே உங்களுக்கு பலன்கள் கொடுக்கிறார்கள். மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாயின் வீடான மேச ராசியில் சந்திரனும், குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய பணவரவை கொடுக்கக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி சனியும் பயணம் செய்கிறார்கள். அகம் சார்ந்து இவர்கள் தரக்கூடிய நற்பலன் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறார்கள். அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய தன்னடக்கத்தையும் சிறப்பாக தர இருக்கிறார்கள். அன்பர்களே, இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன நிம்மதி, மனம் உற்சாகம், மன மகிழ்ச்சியை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அன்பு பாசம் என்ற ரீதியில் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து பணவரவை சிறப்பாக்கி தருகிறார். பணவரவை கொடுக்கக்கூடிய வீட்டில் சனி பகவான் பணவரவை சிறப்பாக்கி தருகிறார். எந்த வகையில் சிறப்பாக இருக்கும் என பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் அடையக்கூடிய வகையில் பணவரவை சிறப்பாக்கி தர இருக்கிறார். கும்பம் ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை இயக்கி செயல்பட வைக்கிறார்கள். எந்த வகையில் சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திரனும், உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சனியும் அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தியை கூர்மையாக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான நற்பலன்களும் ஆரோக்கிய ரீதியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வகையில் நன்மைகளையும் தர இருக்கிறார்கள். இன்றைய தினம் இளைய சகோதரம் என்ற வகையில் சகோதரர்கள் சகோதரிகள் வழியில் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. 3ஆம் இடம் என்பது பயணங்களை குறிக்கக்கூடிய வீடு. ஆமாங்க, ஒரு மனிதன் பயணம் செய்ய வேண்டும் என்றால் 3வது வீடு அதனுடைய கிரகங்கள் நடைமுறையில் இருக்க வேண்டும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் ஊர் பயணங்கள், உல்லாச பயணங்கள், நீங்கள் விரும்பிய பொழுதுபோக்கு இடங்கள், இது போன்ற பயணங்கள் செல்வதற்கான மனநிலையை சந்திரன் இன்றைய தினம் தர இருக்கிறார். உங்களுக்கு நிறைவாக தனது வீட்டை கட்டுப்படுத்தி தனது வீட்டை காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை தேடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை பணி ரீதியாக நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல மரியாதையை கொடுக்கக்கூடிய வேலையை அமைத்து தர இருக்கிறார். இன்றைய தினம் மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் இன்றைய தினம் இயக்கக்கூடிய நல்ல நாள், சிறந்த நாள். சந்திரன் தனஸ்தானத்திலும் குரு பகவான் பயணங்களை கொடுக்கக்கூடிய வீட்டிலும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பாசம் என்ற வகையில் சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தையும் நிறைவாக கொடுக்க இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் பணம் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் செயல்படுவார். இன்றைய தினம் கிரகங்களில் நல்ல கிரகம், தெய்வ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம், ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. ஆமாம் நண்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பூமி ராசியில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு குலதெய்வ கோயிலை காண்பிக்க இருக்கிறார். இன்றைய தினம் மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, உங்களது குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பீர்கள். அதுபோன்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குரு பகவானின் அருளால் உங்களது குலதெய்வ கோயில் கிடைக்கப்படும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.